The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. தமிழக வெற்றிக் கழகம் 2வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. அதையொட்டி தனது தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், தமிழக வெற்றிக் கழகம் 2வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இதையொட்டி தனது தொண்டர்களுக்கு கட்சியின் தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார், என்ன விவரம்? அனந்தி, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தோழர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். கட்சி தொடங்கியது முதல் அவர் எழுதக்கூடிய 5வது கடிதமாக இது. மாநாடை முன்னிட்டு 4 கடிதங்களை அவர் ஏற்கனவே எழுதியிருந்த நிலையில் தற்போது 5வது கடிதமாக இது பார்க்கப்படுகிறது. என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம். இதய மகிழும் தருணத்தில் உங்களோடு பேசவே கடிதம் என்றும், இன்று ஒரு வெற்றி பெரும்படையின் 2ஆம் ஆண்டு தொடக்கம், தமிழக வெற்றிக் கழகம் எனும் அரசியல் பெரும்படையை கட்டமைத்து பற்றி அறிவித்து இந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதியோடு ஓராண்டு நிறைவடைகிறது. மக்கள் இயக்கமாக மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்து வந்த நாம் அரசியல் களத்தை கையாளத் தொடங்கி இதோ இப்போது 2ஆம் வருடத்தில் வாயிலில். கட்சி தொடங்கியதற்கான அறிவிப்பு, உறுப்பினர் சேர்க்கை என நமது அரசியல் பயணத்தின் ஒவ்வொரு அடியும் அளந்து நிதானமாக வைத்து முன்னேறி வருகிறோம். மக்களுக்கான அரசியலை மக்களோடு மக்களாக நிற்பதை மக்களுடன் நின்றே அறிவித்தோம். அதுதான் நமது முதல் மாநில மாநாடான வெற்றி கொள்கை தலைவரானது. அதில்தான் கழகத்தின் 50 கொள்கை தலைவர்களை, மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை, மாபெரும் செயல் திட்டங்களை அறிவித்தோம். அதன் வாயிலாக அரசியல் களத்தின் அத்தனை திசைகளும் அதிர வைத்தோம். இதோ இந்த ஓராண்டுக்குள் எத்தனை எதிர்ப்புகளை, ஏகடியங்களை கடந்திருப்போம். எதற்கும் அஞ்சாமல், எதை கண்டும் பதறாமல், நம் கருத்திலும் கருத்தியலும் நின்று நிதானித்து நேர்மையாக நடைபோட்டு வருகிறோம். குடியுரிமை சட்டம் திருத்தம் தொடங்கி பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு வரை மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்து வருகிறோம். தனி மனிதர்களுக்கு எதிரான அரசியலை தவிர்த்து வருகிறோம். இனியும் இப்படியேதான் தொடர்வோம். காரணம், தனி மனிதர்களை விட தனித்து உயர்ந்தது மக்கள் அரசியல் மட்டுமே. தொடரும் இப்பயணத்தில் கழகத்தின் உட்கட்டமைப்பை உறுதிப்படுத்தி விரிவாக்கும் பணிகள் இப்போது நடந்து வருகின்றன. அதன் வெளிப்பாடாக தான் தோழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட நிர்வாகிகளை அறிவித்து வருகிறோம். தலைமை கழகத்துக்கான புதிய பொறுப்பாளர்களும் நியமித்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் இரத்த நாளங்களான நம் தோழர்களை அரசியலமைப்படுத்தி மக்கள் மத்தியில் அவர்களுக்கென தனியும் பெரும் மரியாதையை மக்கள் பணிகள் மூலம் உருவாக்குவதே நமது இலக்காக இருக்கும். அந்த இலக்கின் முதல் படிதான் வருகின்ற 2026 தேர்தல். இந்த வேளையில் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடும் பொருட்டு தமிழகம் எங்கும் மக்கள் நலத்திட்ட பணிகளை தோழர்கள் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்றும், மக்கள் பணி வாயிலாகவே நம் மக்களிடையே புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு வீடு விடாமல் தமிழக மக்களின் அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கழகத்தின் மனிதர் கொடியை ஏற்றி வைக்க வேண்டியது நம் தோழர்கள் ஒவ்வொருவருடைய கடமை என்றும், நீங்கள் அனைவரும் நிறைவேற்றுவீர்கள் என்ற எனக்கு தெரியும், இருந்தும் உங்களை நினைவூட்டுகிறே இங்கே சொல்கிறேன் என்றும், அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் தமிழ்நாட்டு சட்டமன்ற பேரவைக்கான தேர்தலில் மக்கள் சக்தியுடன் நாம் கரம் கோர்த்து நமது வலிமையை நாட்டுக்கு பறைசாற்றி அதிகார பகிர்வுடன் கூடிய ஆக பெரும் ஜனநாயக பெருநிகழ்வை தமிழகத்தில் உருவாக்கி காட்டப் போகிறோம். அந்த அரசியல் பேரிலக்கை நோக்கி நீங்கள் இப்போதே உழைக்க தொடங்க வேண்டும். மக்களோடு சேர்ந்து மக்களோடு மக்களாக தொடர்ந்து உழைத்தால்தான் தமிழக அரசியலில் அரசியலின் கிழக்கு திசையாகவும் கிளந்தெழும் புதிய திசையாகவும் தமிழக வெற்றிக் கழகம் மாறும் என்றும், அதை நாம் நிறைவேற்றியே காட்ட வேண்டும். வேறு யாரையும் போல வாயாடிலில் மட்டுமே மக்களிடம் நிற்காமல் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான உணர்வுடன் மக்களிடம் களத்தில் நிற்பதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரே பணி என்றும், 1967 தமிழக அரசியலில் ஆக பெரும் அதிர்வுடன் ஒரு பெரும் மாற்றம் தொடங்கியது. அதன் பின்னர் 1977 மீண்டும் ஒரு அரசியல் அதிர்வு ஏற்பட்டது. மக்கள் சக்தியின் மாபெரும் வலிமை நிரூபிக்கப்பட்டது. இவ்விரண்டு தேர்தல் அரசியல் முடிவுகளில் தான் அப்போது இருந்தோரின் பெரும் உழைப்பே இந்த பெருவெற்றிற்கு அடிப்படையான காரணம். அத்தகைய ஒரு அரசியல் பெருவெளிச்சத்தை கொண்ட ஒரு புதிய அரசியல் பாதையை 2026 சட்டமன்ற தேர்தலில் உருவாக்கி காட்டுவோம். நம்மோடு இணைந்து மக்கள் மனதளவில் அதற்கு தயாராக வருகின்ற தமிழ் மண்ணை சேர்ந்து இந்த மகன் உங்களோடு நிற்கிறேன், நாம் நமது மக்களோடு சேர்ந்து களத்தில் நிற்போம், மாபெரும் அரசியல் மாற்றத்தை நிகழ்த்துவோம் என்று இந்த கடிதத்தை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் முடித்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நியமனம் செய்யும் போது மக்களோடு சேர்ந்து பயணிக்கணும், மக்களுக்கு அந்தந்த மாவட்டங்கள் நடைபெறக்கூடிய பிரச்சனைகள்ல தமிழக வெற்றிக் கழகம் தான் முதல்ல கையில் எடுத்து மக்களோடு நிற்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறார். அதை தான் இந்த கடிதத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக 1967 திமுக முதல் முறையாக ஆட்சி அமைத்ததுக்காண்டியும் 1977 எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சி தொடங்கி ஆட்சி அமைத்த 2 ஆண்டுகளை குறிப்பிட்டு அதே போன்று 2026 ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்றத தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம 2026 ஆட்சி அமைப்போம் அப்படின்றத முதல்ல குறிப்பிட்ட பின்பு அதிகார பகிர்வோடு ஒரு கூட்டணி அதிகார பகிர்வோடு 2026 சட்டமன்ற ஆட்சி இருக்கும் அப்படின்றதையும், அப்ப கூட்டணி நிச்சயமா இருக்கு அப்படின்றதையும்
தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இந்த கடிதம் மூலமாக மீண்டும் ஒரு முறை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே மாநாட்டில் பேசியிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இன்று 2ஆம் ஆண்டை முன்னிட்டு கட்சியினுடைய தலைவர் விஜய் எழுதியிருக்கூடிய அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சந்தானம். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.